உனக்காக ஒருவர். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரையும் ஏசப்பா ரொம்ப நேசிக்கிறாங்க. நீங்கள் நினைக்கலாம், நான் ஒரு கிறிஸ்டியன் கிடையாது, அப்புறம் எனக்கு எதுவுமே அவரை பற்றி தெரியாதுன்னு. அவர் கிறிஸ்தவங்களை மட்டும் இல்லை, எல்லா மக்களையும் அவர் நேசிக்கிறாரு. நீங்கள் கேட்கலாம், என் கூட இருக்கிறவங்களாலேயே என்னை நேசிக்க முடியலை, அப்புறம் எப்படி அவர் என்னை நேசிப்பார்? என் கூட எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட நான் ஒரு தனிமையில் இருக்கிற மாதிரி தான் இருக்கேன். அண்ட் என்னை புரிஞ்சுக்கவோ, என் மேலே அன்பு காட்டவோ, என்னை உண்மையாக நேசிக்கவோ இங்கே யாருமே கிடையாது. எல்லாருமே அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து தான் யோசிக்கிறாங்களே தவிர என்னையை கண்டுக்க யாருமே இல்லை. நான் ஏன் வாழ்கிறேன்னு கூட தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு உள்ளே உடஞ்சி போயிருக்கீங்களா? உங்களுக்காக ஒருவர் இருக்கிறார். அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மனுஷங்களை மாதிரி வெளி தோற்றத்தையோ இந்த மதம் அந்த மதம், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு தகுதி பார்க்கிறவர் கிடையாது. அவர் இருதயத்தை பார்க்கிறவர். அதனால உங்க இதயத்தில் உள்ள எல்லா காரியமும் அவருக்கு தெரியும். எல்லாத்துக்கும் மேலே உங்கள் இதயம் எவ்வளோ காயப்பட்டு இருக்குன்றதும் அவருக்கு தெரியும். யார் உங்களை மறந்தாலும் அவர் உங்களை மறக்க மாட்டார். கவலைப்படாதீங்க. உங்கள் கண்ணீரை துடைக்க அவரால் முடியும். உங்கள் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவை கொண்டு வர அவரால் முடியும். அவரால் கூடாத காரியன்றது ஒன்றுமே கிடையாது. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடப்பட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். அவர் என்ன சோதிக்கப்பட்டார்னு கேட்கலாம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆனாலும் கூட மனிதர்களாகிய நம்ம மேலே வைத்த அன்பு நிமித்தமாக கடவுள் ஒரு மனுஷனாக இந்த பூமிக்கு வந்தார். அந்த நாளை தான் நம்ம கிறிஸ்மஸ் அப்படின்னு கொண்டாடுறோம். கிறிஸ்மஸ்னால் வெறும் கொண்டாட்டம் மட்டும் கிடையாது, அதில் ஒரு உண்மை மறைஞ்சிருக்கு. அது என்னன்னா, என்னத்தான் ஒரு மனுஷன் எவ்வளவு சொத்து பத்துக்கள் நிறைந்தவனாக இருந்தாலும், சகல அதிகாரம் உடையவனாக இருந்தாலும் கடவுளுக்கு சமமாக முடியாது. காரணம், மனுஷன்தான், கடவுள் தான். கடவுளுக்கு நிகர் எவருமே கிடையாது. ஆனால் அவ்வளவு பெரிய ஸ்தானத்தில் இருந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமிக்கு ஒரு மனிதனாக வந்தார். வந்தது மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷன் தான் வாழ்க்கையில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு எல்லா விஷயங்களையும் தன் வாயின் வார்த்தைகளால் மட்டும் அல்லாமல் அதை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்தும் காட்டினார். அவர் வந்த நோக்கமே தன்னுடைய சொந்த இரத்தத்தினால உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் மீட்டு எடுப்பதற்காகத்தான். காரணம், உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் தன்னுடனே கூட பரலோக ராஜ்யத்தில் இருக்கணும் அப்படின்றது தான் ஈசப்பாவோட மிகப்பெரிய ஒரு ஆசையே. அதனால தான் கடவுளாகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்து தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் இந்த உலகத்தில் சிந்தி வெளியேற பெற்றதான ரட்சிப்பை நமக்கு தந்தார். இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது. ஒரு நாள் இந்த உலகத்தில் நம்ம ஓட்ட முடியும் போது நமக்கு முன்பாக 2 பாதைகள் இருக்கும். அதில் ஒன்று பரலோகம், இன்னொன்று நரகம். பரலோகத்திற்கான ஒரே வழி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. அந்த நானே என்ற வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் குறிக்குது. வேறு ஏதோ வழி இருந்தது அப்படின்னா ஏசப்பா சொல்லியிருப்பாங்க, நானும் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. ஆனால் வேதத்தில் அப்படி சொல்லலை, நானே. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ இல்லாமல் வேறு எந்த வழியிலும் பரலோகத்தை நம்ம அடைய முடியாது. அவரால் மட்டும்தான் அந்த நித்திய வாழ்க்கைக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியும். அந்த நித்திய வாழ்க்கைக்குள்ளே நம்ம பிரவேசிக்கணும் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தால் நம்ம பாவங்கள்லாம் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு அவருக்குள்ளே நிலைத்து வாழ்ந்தால்தான் இந்த உலகத்துக்கு அடுத்த வாழ்க்கையில் அவரோடு கூட நாம் இருக்க முடியும். நமக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு பிரிக்கிற எல்லா காரியமுமே பாவம்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தில் தான் நம்முடைய பாவங்களை போக்குற வல்லமை இருக்கே தவிர்த்து நாம் எத்தனை இடங்களில் ஏறி இறங்கினாலும் எத்தனை நீர் நிறைந்த பகுதிகளில் முங்கி எழுந்தாலும் நம்முடைய பாவம் நம்மளை விட்டு போகாது. ஆதி காலத்துல இருந்தே பலி கொடுக்குற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது ஏன் அப்படின்னா, பலி கொடுக்கும்போது அந்த விலங்கோட ரத்தம் சிந்தப்படுது. அந்த விலங்கின் ரத்தம் சிந்தப்படுறது மூலமா நம்முடைய பாவம் நிவர்த்தி ஆகுது. இதனால நாளடைவுல பலியின் எண்ணிக்கை தான் ரொம்ப அதிகமாயிடுச்சு தவிர மனிதர்கள் தங்களுடைய பாவங்கள்ல இருந்து மனம் திரும்பவே இல்லை. அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அனைத்து மக்களையும் மீட்டெடுக்க மனிதனாக பிறந்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை தந்து நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்தார். அவருடைய இரத்தத்தில் தான் வல்லமை இருக்குது. அவருடைய இரத்தத்தில் தான் நமக்கு மீட்பு இருக்குது. அவருடைய இரத்தத்தில் தான் நமக்கு ரட்சிப்பு இருக்குது. அவருடைய இரத்தத்தால் தான் நம்முடைய பாவங்கள் அனைத்துமே மன்னிக்கப்படும். நாம் தெரிஞ்சு செய்கிற தப்பை காட்டிலும் தெரியாமல் எத்தனையோ தவறுகள் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அது அனைத்தும் ஏசப்பாவுக்கு தெரியும். நமக்கே கூட நம்ம செஞ்ச ஒரு சில தப்பெல்லாம் மறந்து போயிருக்கலாம்.
ஆனால் நம்முடைய பெயரில் அந்த பாவங்கள் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் ஏசப்பா கிட்ட உண்மையா, ஏசப்பா இதுவரை நான் செஞ்ச எல்லா தப்பையும் உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவி சுத்திகரிங்கன்னு சொல்லும்போது அவர் நிச்சயமாக நம்ம பாவத்தை மன்னிக்கிறவர் மட்டும் இல்லை, அதை மறந்துடுவார். காரணம், அவர் மனுஷங்களை மாதிரி நம்ம செஞ்ச ஒவ்வொரு சின்ன தப்பையும் குத்தி காட்டுகிறவர் கிடையாது. அவர் நம்ம மேல் வச்ச அன்பு நிமித்தமாக, அவர் நம்ம மேல் வைத்த அளவில்லாத நேசத்தின் நிமித்தமாக நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்க மனமுள்ளவராக இருக்கிறாரு. ஏன்னா எந்த மனுஷனும் நரகத்துக்கு போகிறது தேவனுக்கு பெரியும் கிடையாது. அவர் நமக்காக மரித்தது உண்மைதான். ஆனால் மரித்தவராகவே இருக்கல. அவர் மீண்டும் 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்தார். இன்னும் உயிரோடு இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன். அந்த உயிருள்ள தேவனை நம்ம வணங்குறதுக்கு எந்த ஃபோட்டோவும் தேவையில்லை, எந்த ஒரு சிலையும் தேவையில்லை, எங்கெங்கேயோ போகணும்னு அவசியம் இல்லை. இருக்கிற இடத்துலையே உண்மையாக அவரை கூப்பிடும்போது அவர் நம்ம பக்கத்தில் வந்துடுவார். பரிசுத்த வேதாகமும் இப்படியாய் சொல்லுகிறது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். யார் உங்களை கைவிட்டாலும் ஏசப்பா உங்களை கைவிடவே மாட்டாங்க. யார் உங்களை மறந்தாலும் ஏசப்பா உங்களை மறக்கவே மாட்டாங்க. உங்களுக்காக ஏசப்பா எப்பயுமே இருப்பாங்க. நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏசப்பா உங்களுக்கு எல்லா காரியங்களையும் துணை இருப்பாங்க. பயப்படாதீங்க. நீங்கள் கேட்கலாம், எப்படி பயப்படாமல் இருக்க முடியும்? சுற்றி என்னென்னவோ காரியம் நடக்குது. வெளியே போனால் வீட்டுக்கு திரும்புவோமான்ற நிச்சயம் கிடையாது. எந்தெந்த நோய் எப்போ வரும்னு தெரியல. ஸோ இது எல்லாத்தையும் குறித்து மனசில் பெரிய ஒரு கேள்வி இருக்கலாம். பட் இது எல்லாமே பைபிளில் இருக்குது. நாம் இருக்கிறது கடைசி காலம். இந்த கடைசி நாட்களில் எத்தனையோ இடங்களில் யுத்தங்கள் வரும், பஞ்சங்கள் வரும், நிலநடுக்கங்கள் வரும், இன்னும் எத்தனையோ பேரழிவுகள் வரும். ஜாதிகளுக்கு விரோதமாக ஜாதிகள் எழும்புவாங்க, ராஜாக்களுக்கு விரோதமாக ராஜாக்கள் எழும்புவாங்க. இது எல்லாமே வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான். வேதத்தில் முக்கியமான இன்னொரு காரியமும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். மீண்டும் ஒரு குழந்தையாக அல்ல, ஒரு ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். உலகத்தில் தோன்றிய முதல் மனிதனிலிருந்து அவர் வருகைக்கு முன்னாடி உள்ள அனைத்து மக்களையும் நீதியோடும் உண்மையோடும் நிதானமாய் நியாயம் தீர்க்கிறவராய் வரப்போகிறார். அவருடைய வார்த்தைக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவர் வழி வாழ்ந்தவர்களுக்கு தன்னோடு கூட இருக்கும் வாழ்க்கையையும் நித்திய மகிழ்ச்சியான பரலோக வாழ்வையும் தரப்போகிறார். அவரை பற்றி அறிந்திருந்தும் கூட தங்களுடைய வாழ்க்கையில் அவர் வார்த்தையின்படி வாழாமல் மனம் போன போக்கில் வாழ்ந்தவர்களுக்கு நித்திய அக்கினி கடலாகிய நரகத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உலகத்தில் நடந்த காரியங்கள், நடக்கின்ற காரியங்கள், நடக்க போகின்ற எல்லா காரியங்களும் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. அதுபோல தான் தேசங்களில் நடக்கிற எல்லா கொடூரமான காரியங்களுமே கர்த்தர் வரப்போகிறதுக்கான ஒரு அறிகுறி. இதுவுமே வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. அவருடைய வருகை எப்பொழுது என்று வேதாகமத்தில் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் நிச்சயம் ஒரு நாள் அவர் வருவார். பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையின்படியும் பழைய வாழ்வில் இருந்து மனம் திரும்பி தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து தன் வாழ்க்கையில பரிசுத்தத்தை காத்து கொண்டால் மட்டும்தான் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக முடியும். இல்லைன்னா நம்முடைய நிலைமை ரொம்ப பரிதாபம்தான். இன்றைக்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவாரேயானால் அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா?